ஒரு பாதிரியார் ஒரு கிறிஸ்துவ சமுதாயத்தினர் நடத்தக்கூடிய அந்த ஒரு தொண்டு நிறுவனத்தை எப்படி நீங்கள் நேஷனல் செக்யூரிட்டியின் பிரகாரம் தான் இந்த சட்டத்தை திருத்த சட்டத்தை கொண்டு வர முடியும் என்று அவர்கள் இது போன்ற ஒரு திருத்த சட்டத்தை கொண்டு வர முடியும். ஆகவே அவருடைய எண்ணம் எல்லாம் என்னன்னா, இந்த சொத்தை எடுத்து நீங்கள் பாருங்கள், இந்த ஆக்டில் இந்த அமெண்ட்மெண்ட் பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது அவங்க எடுப்பாங்களாம் சொத்தை எடுத்துகிட்டு யாருக்கு கொண்டா மாற்றி கொடுப்பாங்களாம், விலையில் சேல் ஆக்ஷன் கொண்டு வரலாமா. ஸோ அந்த ஆக்ஷன் முடிஞ்சிச்சுன்னா அந்த சொத்தை பற்றி நீங்கள் எதுவுமே கேட்க முடியாதான். உங்களுக்கு தெரியும், இந்திய அரசு சொத்துக்கள்லாம் இன்றைக்கி யாருக்கு போயிட்டுருக்கு? இந்தியாவில் 2-3 பணக்காரர்களுக்கு தான் போய் கொண்டிருக்கிறது. இந்த சொத்துக்கள் எங்கே போகிறது என்று தெரியவில்லை. இது இன்னைக்கு எலெக்ஷன்னால அவங்க பாராளுமன்றத்தில் அதை மூவ் பண்ணலை, டிஸ்கஷனுக்கு எடுக்கலை. இதை மறுபடியும் 16, 17, 18 ஒரு ஸ்பெஷல் செஷன் அப்படின்னு சொல்லி 2ஆம் தேதி ஒத்தி வைப்பு, பாராளுமன்றத்தை ஒத்தி வச்சிருக்காங்க. 16, 17, 18 கொண்டு வரலனாலும் அந்த பில் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால எப்போ வேணா கொண்டு வரலாம். ஆகவே இது பாஜகவுடைய உண்மை முகம். இப்படியெல்லாம் இந்த நாட்டை பிளவுபடுத்தி மக்களை கொடுமைப்படுத்தி இதனால் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட போகிறார்கள். இதில் நிச்சயமாக கிறிஸ்துவர்கள், அதுவும் தவக்காலம், இப்போ நடக்கிறது தவக்காலம். 40 நாட்களாக கிறிஸ்துவர்கள், நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர் சண்டே, நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா குட் ஃப்ரைடே, இறைவன் அவர் இறந்த நாள். இந்த 40 நாள் தவக்காலத்தில் இந்த நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பில்லை கொண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி மக்கள் அவங்களுடைய எண்ணத்தை பாதிக்கிற அளவுக்கு, பயமுறுத்துகிற அளவுக்கு இது ஒரு தேவையற்ற ஒரு விஷயமாகும். எங்கள் தலைவர் நேற்றுக்கு இந்த திருத்த மசோதாவை வாபஸ் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி கிளியராக சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மசோதாவை பாராளுமன்றத்தில் எப்படியெல்லாம் அதை எதிர்த்து செயல்பட வேண்டுமா, எங்கள் தலைவரின் அறிவுறுத்தலின் பேரில் நிச்சயமாக பாராளுமன்றத்தில் எங்களுடைய குரல் ஒலிக்கும். சிறுபான்மையருக்கு பாதுகாவலாக இருக்கின்ற எங்களுடைய தலைவர் எப்பொழுதுமே இந்த சட்டத்தை நிறைவேற அனுமதிக்க மாட்டார். நீங்க வக்ஃப் ஆக்ட் பார்த்தீங்களா? அந்த அதுதான் அடித்து பிடுங்கிறது. என்னன்னா, பாராளுமன்றத்தில் சட்டத்தை ஏற்றி அடித்து பிடுங்கி விட்டார்கள். அதுதாங்க, அப்படிதாங்க பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை இப்போ இது என்ன அடித்து பிடுங்கிறது தவிர வேற என்ன இருக்கு சொல்லுங்க? துப்பாக்கி முனையில் உங்ககிட்ட சொத்துக்களை பறிக்கிறதும், உங்ககிட்ட இது எடுக்கிறதும் அதே மாதிரி தான் இதுவும். நீங்கள் உங்களால் என்ன செய்ய முடியுது சொல்லுங்க? நீங்கள் சிந்திக்க வேண்டும். இதை தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, சிந்தியுங்கள். ஏற்கனவே இஸ்லாமியர்களுக்கு அவர்களுக்கென்று அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த சொத்துக்களை எல்லாம் இன்னைக்கு எடுத்துட்டு நீங்கள் பண்ணிட்டீங்க. நீதிமன்றத்துடைய உத்தரவினால் இன்னைக்கு ஒரு விதத்தில் ஒரு கட்டுப்பாடோடு இருக்கிறது. இப்போ இஸ்லாமியரை தாண்டி இப்பொழுது கிறிஸ்துவர்களுக்கு வந்துவிட்டீர்கள். இது கிறிஸ்துவர்கள் தொண்டு நிறுவனங்களோட நீங்கள் நிறுத்த மாட்டீங்க. நிச்சயமாக அவருடைய சொத்துக்களை, கிறிஸ்துவர்களுடைய சொத்துக்களை, இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை எடுக்கிற அளவிற்கு உங்களுக்கு தைரியம் வளர்ந்து கொண்டே போகிறது என்பதை நான் இந்த சட்டத்தை பார்க்கும்போது தெரிகிறது.